என்ன சொல்றாருன்னு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச நிர்மமஹா நிரஹங்காரஹா. இந்த வரி வருமே, யோமத் பக்தஹா சமே பிரியஹா. திருப்பி திருப்பி வரும் அது. யோமத் பக்தஹா சமே பிரியஹா, யோமத் பக்தஹா சமே பிரியஹா, கடைசியா பக்தாஸ்தே அதீவமே பிரியாக. நன்னா இருக்கு கேட்க. பக்தாஸ்தே அதீவமே பிரியாகன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அதை மட்டும் எடுத்துருவோம். எதெல்லாம் சொல்லி அதை சொல்றாரு அதை பார்க்கணும். சமதுக்க சுகஹா க்ஷமி மைத்ரஹா கருணையேவச்ச, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் சொல்லி, இந்த ஆத்ம குணங்கள் உடைய எவன் இருக்கிறானோ அவன் என் பக்தன், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அது மாதிரியான வாழ்க்கையா வாழ்விப்பா சிவாஜி. நான் உனக்கு அபங்கங்கள்லாம் எழுதி கொடுத்தேனே, அபங்கு பலாசாத் சா பானா வரி லிஹூனி டாக்கிலே கிருஷ்ணே தீரி தே துவா உதரிலே நிர்தாரி விதித அந்தரி மஜ ஆஹே. அந்த அபங்கங்கள்லாம் பிரதிதினம் படி, அதுல உள்ள உபதேசங்களை உட்கொள்வாய். மேலும் உனக்கு நான் மந்திரோபதேசம் பண்ணிருக்கேன், இது முக்கியமான விஷயம். காணி சாங்கிதலா பீஜ மந்திர ஜபத ஜாவ நிரந்தர மானச பூஜனி ஸ்ரீ ரகுவீர பிரேமாதேர ஆட்டவீகி. எந்த ஒரு திரையோதசாட்சரிய உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேனோ, நிரந்தரமும் அந்த திரையோதசாட்சரிய உன்னுடைய மனசுனால ஜபம் பண்ணிட்டே இரு. உன்னுடைய ஹிருதயத்தினால ராமரை ஆராதிப்பாயாக, ரகுவீரனை ஆராதிப்பாயாக. அதே போலவே ஆஞ்சநேய சுவாமிய தரிசனம் பண்ணு. எந்த ஹனுமார சொல்றாருன்னு தெரியல இங்க. ஏன்னா சிவாஜிக்கு ஏகப்பட்ட கோட்டை உண்டு. எந்த கோட்டையோட ஹனுமார் இவர்? திரிகால மாருதி சே தரிசன கேத் ஜாயி நிஜ பிரீத்தின. திரிகாலமும் ஹனுமத் தரிசனம் பண்ணு, அல்லது விபவமா ஹனுமார தரிசனம் பண்ணு அர்த்தமா, ஹனுமத் தத்துவங்களை சிந்தனை பண்ணி பாருன்னு அர்த்தமா, ஹனுமத் குணங்களை நீ உட்கொள்வாய், இன்டர்னலைஸ் பண்ணுவாய்னு அர்த்தமா, அல்லது ஒரு குட்டி ஹனுமார் சிவாஜிக்கு கொடுத்திருக்காரா? யாரோ எங்கேயோ ஒரு சின்ன ஹனுமார் வச்சுட்டே இருக்கா தன்னோட பாக்கெட்ல. அதெல்லாம் எங்கேயோ யாரோ, பாரத தேசத்துல இல்ல. அது மாதிரி அவனே வச்சுக்கிறான். கேட்ட சொல்றான், இந்த ஹனுமானை பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகம் மேல மேல வருது, அதனால ஹனுமாரை நான் வச்சுட்டே இருக்கேன். ஹனுமார் யாரோ கொடுத்தா அதுல வச்சுட்டு ஹனுமாரை பார்க்க பார்க்க எனக்கு உற்சாகம் வருதுங்கிறான். அது மாதிரி சிவாஜிட்ட ஒரு சின்ன ஹனுமார் ஏதாவது இருந்தாரா தெரியல. 3 வேளை ஹனுமார தரிசனம் பண்ணுங்கிறாரு சமர்த்த ராமதாஸ். ஆமா, அதாவது சிவாஜி இவர் ஒரு புது பாவம் சொல்றார். சிவாஜி மகாராஜா எட்டின தூரத்துக்கு போனா போய் பார்க்க முடியறதாக ஹனுமார் கோவில்கள் கிருஷ்ணாதீரம் முழுக்க சமர்த்த ராமதாசரே பிரதிஷ்டை பண்ணிருக்கார். பிரதானமா 11 ஹனுமான். அதனால அந்த ஹனுமார சொல்றாரா அப்படிங்கிறது. திரிகால மாருதி சே தரிசன. இவ்வாறு நீ இந்த ஜபம் பண்ணிட்டே இருந்தால், அகண்டமா திரையோதசாட்சரி ஜபம் பண்ண உனக்கு ராம சாட்சா்காரம் ஏற்படும். சாட்சா்கார ஹோயில தேனே ஜீவீன் சி கூண சாங்கிதலை. இப்பேற்பட்ட இந்த திரையோதசாட்சரியால மகத்தான சாம்ராஜ்யத்தை நீ ஏற்படுத்துவாய். ஆஹே திதுகே ஜத்தன கராவே புடே ஆணிக்கு மேளவாவே மகாராஷ்டிர ராஜ்யசி கராவே திக்கடே திக்கடே. தேசம்னு ஒரு விஷயம், ராஷ்டிரம்னு ஒரு விஷயம், ரெண்டு வெவ்வேறு. தேசம்னா கண்ட்ரி, ராஷ்டிரம்னா நேஷன். கண்ட்ரி நேஷனும் வெவ்வேறு. தேசம்ங்கிறது என்னென்ன, ஹிமாலயத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேசம்னு பேர். ஹிமாலயத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள், மாக்கள், உயிர்கள், செடி கொடிகள்,
அவர்கள் வாழக்கூடிய பண்பாடு, இதுக்கெல்லாம் ராஷ்டிரம்னு பேர். இந்த பண்பாட மையமாக கொண்ட ராஷ்டிரம் மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரம்ங்கிறது ஒரு மாநிலம் இல்ல, ஒரு ஸ்டேட் இல்ல. மகாராஷ்டிரம்ங்கிறது ஒரு தத்துவம். இது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பல கோடி மக்களுடைய பண்பாட்டை மதிச்சு அத மக்கள் வாழறதுக்கான செக்யூரிட்டியை மக்களுக்கு கொடுக்கிறது இருக்கே, அதுதான் ஒரு ராஜா பண்ண வேண்டிய கர்த்தவியம். அதற்கு மகாராஷ்டிர சமர்த்த ராமதாசரை பொறுத்தவரை இவா வச்ச பேர் தான் இது. அதுக்கு முன்னாடிலாம் வேற ஏதோ பேர் இருந்திருக்குது. பிராகிருதத்துல இதுக்கு மராட்டின்னு பேர், மராட்டான்னு பேரு. மராட்டாலே தான் மகாராஷ்டிரம் வந்தது. மகாராஷ்டிரம் கொச்சையாகி மராட்டாவாகல. மராட்டாக்கு சிமிலரா ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்துல மகாராஷ்டிரம், அதனால அந்த பேர் வந்தது. சில பேர்லாம் அது மாதிரி வந்த விஷயம். மகாராஷ்டிரம்ங்கிற பேர் சிவாஜி காலத்துல ஏன் வந்தது அப்படின்னா இந்த ஐடியால தான் வந்தது. இன்னும் சொல்ல போனா நான் சொல்லுவேன், மகாராஷ்டிரம்ங்கிற பேரை வால்மீகி கிட்டே இருந்து எடுத்தார். அயோத்தியாவை பத்தி சொல்லும் பொழுது தாம்து ராஜா தசரதா மகாராஷ்டிர விவர்த்தனஹா அப்படிங்கிற வாக்கியத்தை போடுறார். மகாராஷ்டிரம்ங்கிறது இந்த ராஷ்டிரத்தினுடைய பண்பாடு. ராஷ்டிரம் தாரயதாம் துருவம். அந்த பண்பாடு, அந்த பண்பாடை எப்பொழுதும் உள்ளது உள்ளபடி காப்பாத்துறது அப்படிங்கிற இந்த ஒரு கடமைக்கு உதவும் உன்னுடைய ஹிருதயத்துல இப்பொழுது பிரதிஷ்டிப்பிக்கப்பட்ட திரையோதசாட்சரி மந்திரம். அப்பப்போ என்ன பார்த்துண்டது. இதனால ஒண்ணும் குறை இல்லை. ஏன்னா என்னோடைய இருக்கணும், எப்பொழுதும் என்னோடைய இருக்கணுங்கிற அவசியம். லக்ஷ்மணனோட பரதன் உயர்ந்தவன். பரதனுக்கு ஒன்றும் குறை இல்லை. லக்ஷ்மண சுவாமி ராமரோடையே இருந்து ராமருக்கு பாத சேவை பண்ணி, ராமருக்கு பழங்கள்லாம் பிரிச்சு கொடுத்து, ராமருக்கு நைவேத்தியம் பண்ணி, அது மாதிரியான சேவகர். அந்த ராமச்சந்திர பிரபு கோசல தேசத்தை விட்டுட்டு போகும் பொழுது ராமரோட மனசுல கவலை. யார் பார்த்துப்பாடோ என் ஜனங்களை, அயோத்திய கோசலத்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கவலைய ராமர் படமாட்டார். என்ன, பரதன் இருக்கான், பூர்ண நம்பிக்கையா பரதன் விடலாம், எதுவும் குழப்ப மாட்டான், பரதன் இருக்கான் அப்படின்னு நிம்மதியா ராமர் காட்டுல தூங்கணும்னா அதுக்கு பரதனை விட பெட்டரான व्यक्ति யாரும் கிடையாது. மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ பெரியாழ்வார். அது மாதிரியா இந்த பரதனை இந்த அயோத்தியாவில பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார். அது மாதிரியாக நீ என்னோடைய இருக்கணும்னு நினைக்கிறத விட நீ ராஜ்ய பாரத்தை வகிச்சுண்டு குரு கைங்கரியம் ராம கைங்கரியம் இதுதான் என்று கைங்கரியம் பண்ணிட்டு அப்பப்போ என்ன பார்க்கலாம்னு ஆசுவாசப்படுத்திட்டு சமர்த்த ராமதாசர் வந்த வழியிலேயே கிளம்பினார். அதாவது வெளியில போய் அந்தர்தான் ஆயிட்டார். இந்த சிவாஜி மகாராஜாவுக்கு சப்ஜெக்டிவான பர்சனலான தரிசனம். இது யோகத்துல தரிசனம், வரலாறுல நடந்துதான் கேட்கப்படாது. சிவாஜி சமர்த்த ராமதாசரை எங்கேயோ காட்டுல போய் பார்த்தான் அப்படிங்கிறது ஹிஸ்டரி. குருநாதர் ரூம்ல தியானம் பண்ணிட்டே இருந்தேன் பிரத்யட்சமாயிட்டார் அப்படிங்கிறது அனுபவம். அது மாதிரி வந்துட்டு போன காட்சி இது. அனுபவத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. என்ன, மாம்பழம் சாப்பிட்டிருக்கார், மாம்பழம் சாப்பிட்டிருக்கார் சிவாஜி மகாராஜர். அதையே ஹிருதயத்துல வச்சுட்டு ராஜ்ய பரிபாலனம் செய்யறார். அடிக்கடி குருநாதர் போய் தரிசனமும் பண்ணுவார். அதுலயும் பிரதானமா என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஜயதசமியும் குருநாதரோட இருப்பார். சமர்த்த பிரதாபம் சொல்றது, சமர்த்த ஆத்சா பிரதிவர்ஷி சகுனகேதி விஜயதசமீசி தரிசனாசி ஏதி ஜாத்ஸ்யா அபியுதய ஜாத்ஸ்யா அஸ்வாவரி ஸ்வாரஹோதி भोवते चाड़ती सरदार।